சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. சுவாதியோட கொலையை இங்கே திட்டமிட்டிருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் திட்டமிட்டிருக்கு ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? மர்டர் பண்ண உங்களை வந்து யாரும் நேரில் பார்க்கல. சுவாதி வந்து கத்திட்டு கீழே விழுந்து ரத்த விழுந்து இருக்கும்போது தான் பார்த்துருக்காங்க. அந்த சமயம் ட்ரெயின் செங்கல்பட்டு நோக்கி போகிற ட்ரெயின் வந்தனால எல்லாம் ட்ரெயினில் ஏறி கிளம்பி போயிருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படுகொலை செய்யப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? சுவாதியோட பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் ராம்குமார்ன்றவருக்கும் அந்த சுவாதின்றவருக்கும் லவ் இதாகும். இவர் மேற்கொண்டு அந்த அம்மாட்ட பேசும்போது அந்த அம்மா ஒத்துக்காததுனால இவர் அந்த அம்மா மர்டர் பண்ணதா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஆனா அவர் இந்த ராம்குமார் கூட சிறையில் ஒருத்தர் திலீபன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் சொல்றது என்னன்னா, ராம்குமார் வந்து இந்த கொலையை செய்யல. இந்த கொலையை செய்தது வந்து ஏற்கனவே சுவாதிக்கும் இந்த ஹவாலா பண பரிவர்த்தனை அவங்க ஆஃபீஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாவும் அந்த பேப்பர்ஸ் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அதை கேட்கும்போது அவங்க தரலன்னும் போது பிலால் சித்திக்கோடைய கூட்டாளிகள் சேர்ந்தா மர்டர் பண்ணதா அந்த திலீபனோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது ராம்குமாரோடைய சிறையில் இருந்தவர். ராம்குமாருக்கு அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை. ராம்குமார் அந்த கொலை சம்பவம் நடந்த உடனே ஒரு பையன் வந்து பையை மாட்டிக்கிட்டு ட்ராக்ல இருந்து எகிரி சூளைமேடு சைடா போனாரு. அதுக்கப்புறமா தான் யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. சுவாதி படுகொலை நடந்த இடம் இங்க இருந்து பக்கத்துல தான் இந்த வழியில தான் ஒரு ராம்குமார் தப்பிச்சு போனதாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இப்படி நடந்து போய் தான் இந்த ட்ராக்கை தாண்டி அந்த காம்பவுண்ட் எகிரி இருந்துச்சு போனதாக அந்த ஃபுட்டேஜ்ல காட்டுறாங்க. பின்னாடி நடந்து வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும், ஒரு பேக்கோட எகிரி குதிக்கிற காட்சி. ராம்குமார் தான் சுவாதியை வெட்டினாரு, இவர் தான் கொலை பண்ணாருன்னு ஏதாவது சாட்சி இருக்கா? யாரும் அந்த வரைக்கும் சொல்லலையே. அந்த மாதிரி ஆக்சுவலாக சார்ஜ் ஷீட்டே போடலையே. ஒரே ஆள் வெட்டுறான் அப்படின்னா வெட்டின உடனே சம்டைம்ஸ் அது ஸ்கின்னுலேயே போய் சிக்கிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் வெட்டுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஆனால் பல வெட்டு இருக்கு. ஒரு ராம்குமார்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதியோட உயரம் கம்மி தான். இப்போ நான் நார்மல் சொல்ல ஒரு நபர் வந்து வெட்டி கொல்லப்படுறாங்க அப்படின்னும் போது ஒரு வெட்டு தான் இது பண்ண முடியும். ஏகப்பட்ட வெட்டுகள் அந்த நம்மள இருக்கு. ஆனால் ஒரு நபரால் அதுவும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வெட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு அவிழாத முடிச்சாதான் அந்த கொலை வழக்கு. சூசைட் பண்ணிக்கல. என் மகனோட இறப்புன்னு சந்தேகம் தான். என் மகனோட இறப்பை நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், மகன் இறந்து போயிட்டான். இருந்தாலும் சுவாதியை கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லி தெரியணும்னு தான் ராம்குமாரோட தந்தையும் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் வாய்க்கு தரக்காம தான் இருக்காங்க சுவாதியோட குடும்பத்தை. ராம்குமார் ஒரு தலித், சுவாதி ஒரு பிராமின். கொண்டு வர ஸ்டேட்மெண்ட்னா லவ் பண்ணி ஒருதலை பட்சமாக காதலிச்சுட்டு வந்தார். ஒரு காதலை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுனால அவர் மர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நடந்த உண்மையான இன்சிடென்ட்டே டோட்டலாக வேறன்னு சொல்லி தான் அவங்களுடைய நண்பர் திலீபனும் சரி, அவங்க வழக்கறிஞரும் சரி, அவங்க குடும்பத்தாரும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் டோட்டல் வேறையாக இருக்குது. இப்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்போது ராம்குமார் ஒரு பலி ஆடா? இங்கே இந்த இடத்துல அந்த கல் இப்போ போட்டிருக்காங்க புதுசாக சிட் அவுட் ஏரியா. இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஜூன் 24 இது ஒரு பிளட் பாத். அவங்களுடைய பூத் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. டெலிஃபோன் பூத் இருக்கு. சுவாதி படுகொலை ரொம்ப 2016 ரொம்ப சென்னையே உழுக்கின ஒரு பெரிய சம்பவம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பட்ட பகல்ல ரயில் நிலையத்தில் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. பெரிய சம்பவமா இருக்கு, நாட்டையே உழுக்குது. இந்தியாவிலேயே பேசப்பட்ட ஒரு பெரிய கேஸ் சொல்லலாம். அந்த கேஸை பத்தி கொஞ்சம் விரிவாக. கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் 24 அதிகாலை ஒரு 6:30 6:45 நடந்த சம்பவம் இது நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாதின்றவங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இன்ஃபோசிஸ்ன்ற ஒரு ஐடி கம்பெனியில் மகேந்திரா சிட்டி நம்ம பெரங்குளத்தூர் மகரசியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக காலையில் கிளம்பி டெய்லி போகிறது தான். அவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு ESI ஸ்டாஃப். அவரு இந்த சுவாதி அவங்கள ஆஃபீஸ் அனுப்புறதுக்காக நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் விட்டுட்டு போகிறாரு. நம்ம அந்த ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக காலையில் ஒரு 6 மணிக்கு. அந்த டைமில் அவங்கள வந்து ஒருத்தர் வந்து கத்தியால் வெட்டிடுறாங்க. எல்லாம் ஆஃபீஸ் போகிற கும்பலே நிற்கிறாங்க, ஒரு 60 பேர் நிற்கிறாங்க. வெட்டுப்பட்டு எல்லாமே பதறி ஓடிடுறாங்க. அந்த சமயம் ட்ரெயின் வந்து போகிறவங்க ட்ரெயின் ஏறி போயிடறாங்க. செங்கல்பட்டு நோக்கி போகிற ட்ரெயினில் எல்லாம் ஏறி கிளம்பிடுறாங்க. அந்த வழக்கில் ராம்குமார், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மீனாட்சிபுரம் என்ற ஊரை சார்ந்த ராம்குமார்ன்றவரை இந்த வழக்கு நல்லா கைது செய்து விசாரணை செய்து போனாங்க. நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே நடந்தது. முதல்ல சுவாதி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு பொண்ணு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படுகொலை செய்யப்படுறான்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்?
சுவாதியோட பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம். சுவாதின்றவங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படித்தவங்க. அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து காது இருந்ததாகவும் லவ் இருந்ததாகவும் ராம்குமார்ன்றவருக்கும் அந்த சுவாதின்றவங்களுக்கும் லவ் இருந்ததாகவும் இவர் மேற்கொண்டு அந்த அம்மாட்ட பேசும்போது அந்த அம்மா ஒத்துக்காததுனால இவர் அந்த அம்மாவை மர்டர் பண்ணதா ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் இந்த ராம்குமார் கூட சிறையில் ஒருத்தர் திலீபன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் சொல்கிறது என்னன்னா, ராம்குமார் வந்து இந்த கொலையை செய்யலை. இந்த கொலையை செய்தது வந்து ஏற்கனவே சுவாதிக்கும் பிலால் சித்திக் அப்படின்னு ஒருத்தருக்கும் லவ் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் சுவாதி வந்து இந்த ஹவாலா பண பரிவர்த்தனை அவங்க ஆஃபீஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாவும் அந்த பேப்பர்ஸ் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அதை கேட்கும்போது அவங்க தரலன்னும் போது பிலால் சித்திக்கோடைய கூட்டாளிகள் சேர்ந்தா மர்டர் பண்ணதா அந்த திலீபனோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது ராம்குமாரோடைய சிறையில் இருந்தவர். அவர் தான் அந்த வழக்கை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததும் செஞ்சதும் வந்து அந்த திலீபன்றவர் தான். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி ராம்குமாருக்கு அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை. ராம்குமார் வேலையை தேடி தான் சென்னைக்கு வராரு. அவர் ஒரு இன்ஜினியரிங் படித்தவர். அங்க ஊர்ல வந்து வேலை இல்லாத காரணத்தினால சென்னையில வந்து பட வாய்ப்பு தான் கிடைக்கல, வேலை ஏதாவது தேடுவோம் தான் வந்தார். வந்து ஒரு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கணக்குன்னு எதுவுமே கிடையாது. அதுவும் வந்து பிரைவேட்ல வச்சிருந்தாரு. அவர் மட்டும் தான் அவர் போட்டோ அப்லோட் பண்ணி அவரை லைக் போட்டுக்குருவாரு. இல்லை இன்கேஸ் அவங்க சுவாதி 24ஆம் தேதி கொலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து ஃபேஸ்புக்கோ யூடியூப்லயும் போயிட்டு சர்ச் பண்றாரு அக்கௌண்ட் எல்லாத்தையுமே. அதுக்கு முன்னாடி இது இல்லை. நான் அந்த சுவாதியுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுத்து நான் இது பண்ணி பார்த்தேன், ஹேக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அவர் திலீபன் சொல்றாரு ஒரு சேனல்ல இருக்கும்போது. அதே மாதிரி அவருடைய ராம்குமாரோட வழக்கறிஞர் ராமராஜும் நான் சொல்றாரு, இந்த வழக்குக்கும் ராம்குமாருக்கும் சம்மந்தம் இல்லை, வேற ஒரு காரணத்துக்காக இந்த வழக்கை வந்து மாற்றி முடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தினால ரயில்வே போலீஸ் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு வந்தாங்க. தொடர்ந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லாதனாலையும் ரயில்வே காவல்துறையால் இந்த வழக்கை வந்து ஒழுங்காக பின்பற்ற முடியாதனால சென்னை சிட்டி போலீஸ்க்கு வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா சென்னை சிட்டி போலீஸ் வந்து இந்த வழக்கை எடுத்ததுக்கு அப்புறமா தான் வேகப்படுத்தப்பட்டு அடுத்த ஒரு 6 நாளுக்குள்ள ஜூலை மாதம் வந்து போயிட்டு ராம்குமார் அந்த கொலை சம்பவம் நடந்த உடனே ஒரு பையன் வந்து பையை மாட்டிக்கிட்டு ட்ராக்ல இருந்து எகிரி சூளைமேடு சைடாக போனாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. தேடும்போது ராம்குமார் எந்த ஊரை சேர்ந்தவர் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டு அப்புறம் ராம்குமார் கிட்ட இருந்து போயிட்டு ராம்குமார் அன்னைக்கு நைட்டு போயிட்டு ஜூலை மாதம் 2016 அவர் வீட்டில் போயிட்டு அவரை தூக்குறாங்க. தூக்கும்போது தான் தெரியுது அவங்க அப்பா வந்து ஒரு பிஎஸ்என்எல் ஸ்டாஃப். அவர் அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு 30-40 போலீஸ் உள்ள வந்ததாகவும் அவன் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாம் உள்ளே போகணும், அவருக்கு ஒன்றுமே பத்திரத்தில் புரியல, அவங்க கொலையில நோக்கி ஓடினதாகவும் இருட்டிலேருந்து கூட்டு வரும்போது ராம்குமாரோடைய கழுத்தில் காயங்கள் இருந்ததாகவும் போகும்போது அங்கே இருக்க திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கூட்டும் போது கூட அவங்களுடைய மனைவியும் ராம்குமாரோடைய தாயும் தங்கையும் 2 பேரும் சேர்ந்து அந்த காவல்துறை வாகனத்திலே வந்து அங்கே மருத்துவமனையில் அவங்க இறக்கி விட்டு திருப்பி உடனே சென்னைக்கு கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ராம்குமாரோடைய தந்தை சொல்றாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து சென்னை சிட்டி போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா வேகம் அதிகரிக்கப்பட்டது. தொடர்ந்து யார் அந்த வழக்குல இருக்காங்கன்னு சொல்லி அனைவருமே, ஏன்னா அந்த ஒரு திலீபன் ராம்குமார நண்பராக சொல்லி திலீபனும் சரி அவங்களுடைய வழக்கு ராம்ராஜ் அவருடைய சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ள ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அவங்க அந்த பிலால் சித்திக்குன்னு சொல்லக்கூடிய நபரையும் கூப்பிட்டு விசாரணை செஞ்சாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சுவாதி அவங்க வந்து ஒரு அருவாளால வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு ராம்குமார்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாதியோட உயரம் கம்மி தான், உயரம் அதிகம் கிடையாது. அதே மாதிரி ஒரு நம்பர் இப்போ நான் நார்மல் சொல்ல ஒரு நபர் வந்து வெட்டி கொல்லப்படுறாங்க அப்படின்னும் போது ஒரு வெட்டு தான் இது பண்ண முடியும், ஏகப்பட்ட வெட்டுகள் அந்த நம்மள இருந்துச்சு. ஆனால் ஒரு நபரால அதுவும் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வெட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, சாத்தியக்கூறுகளும் கிடையாது. அதை வச்சு அந்த வழக்கை வந்து மென்மேலும் ஃபாலோ பண்ணுது. ராம்குமாரோட வழக்கறிஞர் இதை பத்தி பேசும்போது கூட அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பானது. ஒரே ஆள் வெட்டுறான் அப்படின்னா வெட்டின உடனே சம்டைம்ஸ் அது ஸ்கின்னுலேயே போய் சிக்கிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் வெட்டுறதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஆனால் பல வெட்டு இருக்கு. ஒரு 4 பேர் சேர்ந்தாதான் பின்னாடி முன்னாடி இந்த தாடை இங்கெல்லாம் வெட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருக்காரு. அதனால ஒரு ஆள் இதை செஞ்சிருக்க முடியாது. ஆனா சாத்தியக்கூறுகள் வந்து நம்ம வந்து பார்த்த நிறைய மர்டர் கேஸஸ் வந்து பார்த்துருக்கோம். பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஒருத்தர் வந்து வெட்டுறாங்கன்னும் போது அந்த வெட்டு வந்து வர மாதிரி இருக்கும். ஒரு வெட்டு கும்பல் வந்து கத்த ஆரம்பிச்சாலும் வெட்டி ஓடி போயிருங்க. ஒரு 3-4 பேர் இருக்கும்போது மக்களும் வந்து பதறி நிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து வெட்டிட்டாங்க வந்து ஓடுறான்னா பப்ளிக் ஈஸியா பிடிச்சிருப்பாங்களா ஒரு நபரை. 3-4 பேர் இருக்கனால தானே பப்ளிக் அளவு பண்ண முடியும். பப்ளிக்கே ஒரு அரண்டு போயிட்டு பாக்குறாங்க. அதுவும் ஒரு காலை சமயத்துல எல்லாம் வந்து பணிக்கு சில நேரம் இருக்கு. எல்லாம் அவங்க வேலைக்கு போலான்ற சமயத்துல ஒரு 6:33 விடிய காலையில 6:33 மணிக்கு இந்த மர்டர் வந்து நடந்திருக்கு. அதை வச்சு அவங்க வழக்கறிஞர் ராமராஜும் சரி
ராம்குமாரோடைய நண்பரான திலீப்பும் சரி சொல்றது ராம்குமாருக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற காரணம் இது. 2016 கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது சுவாதி படுகொலை நடந்தது. ஜூன் 24 அதிகாலையில் இந்த சம்பவம். அப்போ சென்னை சிட்டியில இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தினம் எப்படி இருந்தது? இல்லை, அன்றைக்கி தினம் பார்த்தீங்கன்னா பணிக்கு செல்றவங்க எல்லாருமே விடிய காலையில் ட்ரெயின் எடுக்கிறது எப்பவுமே ஒரு சகஜமான விஷயம்தான். அதுவும் ஒரு கூட்டம் நிறைந்த பகுதி, நிறைய தனியார் கல்லூரிகள் பக்கத்தில் இருக்குது. நுங்கம்பாக்கம்னு இடத்துல லோயலா கல்லூரி தான் மெயின். இந்த காலேஜுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வரும்போது, அதுவும் அந்த மாதிரி ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு கூட்டம் அதிகமாக ரயில் நிலையத்தில் என்ன மாதிரி ஒரு மர்டர் ஏதோ டெய்லியில் நடக்கணும் போது எல்லாரும் ஒரு பதறி போய் தான் பார்த்துருந்தாங்க. பதறி போய் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக தான் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு அவிழாத முடிச்சாதான் அந்த கொலை வழக்கு. இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ராம்குமார் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாருனாங்க. அதுக்கப்புறம் ராம்குமார் இந்த மேன்ஷன் எல்லாம் போய் தேடினாங்க, அங்கெல்லாம் சர்ச் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள்ல ராம்குமார் சுற்றியே நடந்தது. அவரோட வீடியோ பதிவை போட்டாங்க, அவர் போகிற மாதிரி சௌரியர் குவிக்க மாதிரி. ஆனால் வெட்டுற மாதிரியான காட்சி இல்லை, ஏன்னா அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்றாங்க. நேரில் பார்த்த சாட்சியங்களும் இல்லை. ஒரு நம்பர் சொல்றாரு, வந்தாங்க, சத்தம் கேட்ட அப்புறம் திரும்பி பார்த்தா அதுக்குள்ள எல்லாமே வச்சு ட்ரெயின் வச்சு நாங்கள் வந்து வேலைக்கு நான் கிளம்பிட்டேன். எங்களை பதட்டமா இருந்துச்சு. பொண்ணு சத்திர சவுண்டுக்கு எடுத்து திரும்பி பார்த்தோன்னா அந்த பிள்ளை கீழே விழுந்துருந்துச்சு. ட்ரெயின் வந்தோன்னே எங்களுக்கு என்ன பண்ணுது படப்படப்பாயிடுச்சு, நாங்கள் கிளம்பி ட்ரெயினுக்கு நாங்கள் ஏறிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தவிர்த்து அங்கே தடுத்ததாகவோ இல்லை நேரில் அந்த சம்பவத்தை பார்த்ததாகவோ இன்னைக்கு தேதி வரைக்கும் யாருமே ஒழுங்காக சொல்லலை. வெட்டுப்பட்டு சத்தம் கெடுத்து திரும்பி பார்த்தோன்னா அந்த சுவாதி வந்து கீழே விழுந்துருந்தாங்க. நாங்கள் ட்ரெயின் வந்துருச்சு, உடனே எங்களுக்கு பதட்ட மாதிரி கிளம்பிட்டு தான் சொல்றாங்க. தவிர்த்து நாங்கள் இன்னார் தான் குற்றவாளின்னு சொல்லி அவங்கள யாரும் ராம்குமார் தான் சுவாதியை வெட்டினாரு, இவர் தான் கொலை பண்ணாருன்னு ஏதாவது சாட்சி இருக்கா? யாரும் அந்த வரைக்கும் சொல்லலையா அந்த மாதிரி? ஆக்சுவலாக சார்ஜ் ஷீட்டே போடலையா. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே தானே ராம்குமார் வந்து புழல் சிறைச்சாலையில் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 90 நாளில் வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னா 90வது நாள் அவருக்கு மேண்டேட்டரி பெயில் கிடச்சிருக்கும். கரெக்டாக 87வது நாள் வந்து அவரு சூசைட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு 3 நாள் வந்து அவரே பெயில் வந்துருப்பாரு மேண்டேட்டரி பெயில். வழக்கறிஞர் சொல்றது அதுதான். ராமதாஸ் சொல்றாங்க, இன்னொரு 3 நாள் கொடுத்துருந்தாரு, 3 நாள் இருந்தாருன்னா அவருக்கு மேண்டேட்டரி பெயில கிடச்சிருக்கும். அவரு வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்காது கைதிகள். எல்லாமே இந்த சிறையில் இருக்க சிறைவாசிங்க எல்லாருமே கையில் அவங்க கைக்கு பக்கத்தில் இந்த சுவிட்ச் பாக்ஸும் இருக்காது. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே ஹைட்டில் தான் இருக்கும். அது சென்ட்ரலைஸ்டு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அந்த சிறைச்சாலையில் சிறைவாசிகள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இவரு அந்த சுவிட்ச் பாக்ஸை உடச்சு அந்த ஒயர் எடுத்து ஒயர் ஸ்லீவ்ல கடிக்கிற வரைக்கும் யாரும் பார்க்கலையா? அது ஒரு கேள்வி. இன்னொன்று, அப்படி அவர் கடிச்சிருந்தாருன்னா நார்மலாக ஒரு ஷாக் அடிச்சாலே விரல் நம்ம வச்சாலே அந்த ஒயர்ல வச்சோன்னா விரலோட வெடிப்பு வரும். அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமும் ஒரு வாயில் இல்லையே. உதட்டுல நாக்குல உடம்புலயும் அந்த காயம் இல்லை. இனிஷியலா வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அப்போ அந்த சிறைச்சாலையில இருந்த ஒரு காவல் அதிகாரி, சிறைச்சாலை அதிகாரி அன்பாலகன்றவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆரம்பத்துல அவர் மயக்கம் அடைஞ்சாரு, ஃபுட்டு பாய்சனால மயக்கம் அடைஞ்சிருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இறந்துடா சொல்றாங்க. அவர் டெத் டிக்ளேர் பண்ணி ஒரு பாடி வந்து ஃப்ரோசன் பண்ணி 12 hours ஆயிருக்கும். அப்போ அவர் இறந்து 12 மணி நேரமாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவருக்கு ஒரு அறிக்கை. அதுல அவர் ஃபுட் பாய்சன் சொல்லியிருந்தாங்கன்னா அவருடைய இன்டெஸ்டைன், இன்னர் இன்டெஸ்டைன், அவுட்டர் இன்டெஸ்டைன் இருக்கு, 2 சிறுகுடல் பெருகுடல் ரெண்டுத்தையும் வந்து அவங்க கொடுத்த மருத்துவ அறிக்கையில எந்த சாப்பாடுமே இல்லை, ஒரு ஏர் தானே ஃபுல்லா இருக்குதா சொன்னாரு. ராம்குமாரோட வழக்கறிஞருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, ராம்குமாரை பட்டினி போட்டிருக்காங்க, நல்ல பட்டினி போட்டு அவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதாவது இது வந்து தற்கொலை கிடையாது, கரண்ட் ஷாக் எடுத்து இது பண்ணிக்கலாம். அவர் வந்து மூச்சு திணறு ஏற்பட்டு செத்துருக்காரு, அதுதான் ரிப்போர்ட்ல இருக்கு. அவர் மூச்சை அடக்கி கொலை பண்ணியிருக்காங்க சிறையிலேயே அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆக்சுவலாக திலீபன் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் ராம்குமாருடைய மரணம்ன்றது ஏற்கனவே அவரை கொலை செய்ததுக்கு அப்புறமா கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவர் அந்த ஒயரை கடிச்சாருன்னு சொல்றாங்க. நாங்களும் அது ஆக்சுவலாக அவர் இருந்தது ஹை செக்யூரிட்டி பிளாக்ல மற்ற சிறைவாசிகள் உள்ள போக முடியாது. ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய சிறைவாசிகள் மட்டும் தான் ஹை செக்யூரிட்டி பிளாக்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஹை செக்யூரிட்டி பிளாக்ல எந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸும் கிட்ட இருந்தது கிடையாது. சில சுவிட்ச் பாக்ஸ் உடைச்சிருந்தா கையில காயம் ஏற்பட்டிருக்கணும், கையில காயம் கிடையாது. ஒயர் கடிச்சு அவர் இறந்தாருன்னா அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு ஒரு வாயு போதோடோ இல்லை நாக்கோ வந்து வெடிப்பட்டிருக்கணும், அதுவும் கிடையாது. 2022 மனித உரிமை ஆணையத்துல போட்டதுக்கு அவங்க ஒரு வழக்கு ஒன்று போட்டு அதை எடுத்ததுல கூட ராம்குமாருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் அரசாங்கம் தரணும். ஏன்னா அவருடைய இறப்பு என்றது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு. ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் இருக்காங்கன்னா அவருக்கு தவறு சிறைச்சாலையில போடுறாங்க,
அது எந்த ஒரு வழக்கம் நிலுவையில் இருக்கு, சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல. அதுக்குள்ள அவரோட அவயோகம் மாய்த்துக்கிறாருன்னும் போது எந்த அளவுக்கு சிறைத்துறை காவலர்கள் இருந்தாங்க, ரத்தனப்போ கூட இருந்தனாலதான் அவர் இறந்துருக்கணும். இப்போ நம்ம அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு எங்கிருந்து ராம்குமார் தப்பிச்சு ஓடனாரு, ட்ராக் தாண்டி எகிரி குதிச்சாரு சொல்றாங்களே, அந்த இடத்துக்கு நம்ம நேர்லயே போய் பார்த்தோம். 8 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த விஷயத்த நம்ம எடுக்கிறோம். இன்னுமே அது வந்து இந்த வழக்கு வந்து அவிலாத முடிச்சா அவிலாத முடிச்சா இருக்கு. இன்னும் இது தீர்க்கப்படலை. இன்னமும் ராம்குமாரோடைய தந்தை பரமசிவம் ஒரு நீதி வேணும் அப்படிங்கிறார். அதாவது என் பையனுக்கு இல்லாட்டி அந்த பொண்ணு சுவாதிக்கு நீதி வேணும், சுவாதிக்கு முதல்ல நீதி வாங்கி கொடுங்க. அதுதான் ராம்குமாரோட அப்பாவும் கேட்கிறாரு. அதே போல ராம்குமார் வழக்கு உண்மையிலேயே ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் ஒரு சென்சேஷனலாக உருவான ஒரு வழக்கு, ஒரு படுகொலை. அது இன்னும் வந்து அவர் அவிலாத முடிச்சாவே இருக்கேன். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். நம்ம அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வந்துட்டோம். சம்பவம் நடந்த பகுதி இல்லையா, சுவாதி படுகொலை நடந்த இடம் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் தான். இந்த வழியில் தான் ஒரு ராம்குமார் தப்பிச்சு போனதாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இப்படி நடந்து போய் தான் இந்த ட்ராக்கை தாண்டி அந்த காம்பவுண்ட் எகிரி குதிச்சு போனதாக அந்த ஃபுட்டேஜில் காட்டுறாங்க. அந்த சிசிடிவி இருக்கும். ஆமாம், அந்த ஒரு சிசிடிவி மட்டும்தான். அந்த ஒரு சிசிடிவி போனதை மட்டும் பை மாட்டிக்கிட்டு போகிறாரு, அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் காமிக்கிறாங்க. இந்த காம்பவுண்டில் தான் பின்னாடி நடந்து வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். எகிரி குதிக்கிறது, அங்கே ட்ராக்ல நடந்து போயிட்டு எகிரி குதிக்கிறது சொல்றாங்க. ஒரு பேக்கோட எகிரி குதிக்கிற காட்சியும் இருக்கும். சுவாதி கொலை வழக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மர்மங்கள் நிறைந்த வழக்கு தான் சுவாதி வழக்கு. இன்ன வரைக்கும் அந்த மர்மங்கள் இன்னும் ஓப்பனே ஆகலை. சுவாதியை கொலை பண்ணது யாரு, ராம்குமார் கொலை பண்ண சொல்றாங்க, அது உண்மையா இது வரைக்கும் தெரியல. அவரோட தற்கொலை அதே உண்மையா, இப்படி நிறைய இருக்குது. அவரையும் கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயம் இன்னும் அன்டச்சாகவே இருக்குது. இப்போது சுவாதியோட கொலையை இங்கே திட்டமிட்டிருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் திட்டமிட்டிருக்கு ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா. அதாவது இதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸோ வழக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கொஞ்சம் வழக்கை திசை திருப்பலான்னு அப்படி பிளான் பண்ணியிருக்கலாமா, எனக்கு தோணுது. இல்லை, அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க தொடர்ந்து எந்த இடத்துல தனிமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஆஃபீஸ் போகிற டைமில் அந்த ரயில் நிலையத்தில் தான் தனிமையாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் காலைல டைமில் எல்லோரும் அவங்க வேலைக்கு போகிறது ஹரிபரியில் இருப்பாங்க தவிர்த்து இந்த மர்டர் பண்ணுறவங்களை பிடிக்கணுன்ற எண்ணத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் திடீர்னு அது ஒரு ரயில் நிலையத்தில் எப்போவுமே அவங்க கிளம்பி வேலைக்கு போகிற ரயில் நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எல்லாருமே பதறி தான் போய் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் இது பதறி பார்த்துருக்காங்க. மர்டர் பண்ணவங்களை வந்து யாரும் நேரில் பார்க்கல. அவங்க சுவாதி வந்து கத்திட்டு கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது தான் பார்த்துருக்காங்க. அந்த சமயம் ட்ரெயின் செங்கல்பட்டு நோக்கி போகிற ட்ரெயின் வந்தனால எல்லாம் ட்ரெயினில் ஏறி கிளம்பி போயிருக்காங்க. யார் மர்டர் பண்ணாங்களோ அவங்கள வந்து ஐடென்டிஃபிகேஷன் யாரும் பண்ணல, பார்த்ததாகவும் சொல்லலை. சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் தான் இவர் வந்து ரெகுலராக பேசுகிறன்றக்காக இவருடைய ராம்குமாரோடைய பேர் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ராம்குமார் சுவாதிக்கிட்ட தொடர்பு இருந்ததாகவும் பேசுனதாகவும், அது இல்லாமல் சுவாதியுடைய கைபேசி செல்ஃபோனை வந்து ராம்குமார் கையில் இருந்திருக்கு. ஒரு சர்ச் பண்ணி எடுக்கும்போது அவர் கையில் ஃபோன் இருந்ததாகவும் தான் சொல்கிறாங்க. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, இது ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு ஒரு மர்டர் பிளான் பண்ணுறாங்க, அது ஏன் திசை திருப்பப்படுதுன்னா எனக்கு அந்த கேள்வி வந்துச்சுன்னா, இந்த வழக்கு ரயில்வேக்கு தான் போகுது. சுவாதியோட கொலை வழக்கு ரயில்வேக்கு போகுது, ரயில்வே விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழக அரசுடைய காவல்துறைக்கு வருது. இப்போ அதில் ஒரு பீரியடு கிடைக்குது இல்லையா. அதாவது நம்ம ரயில்வே போலீஸ் மட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே இந்த ரயில்வேல வந்து இயங்கலை, நம்ம தமிழக காவல்துறையும் ரயில்வே கூட சப்போர்ட் பண்ணி தான் இயங்கிட்டு வருது. அப்படின் போது அவங்களுடைய சப்போர்ட் வந்து எனாஃபா இல்லை என்ற காரணத்தினால சென்னை சிட்டி போலீஸ் கிட்ட மாற்றப்படுது. அவங்க இந்த வழக்கு எடுத்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலேருந்து எல்லண்டோ போலீஸ் அந்த கேஸ் எடுத்து இது பண்ணுறாங்க. அப்புறம் சென்னை சிட்டி கமிஷனர் மூலியமாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு ஒரு 3-4 நாட்களுக்குள்ள ராம்குமாரை திருநெல்வேலி உள்ள மீனாட்சிபுரத்தில் அவர் வீட்டிலேருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கையில் வச்சிருந்த பிளேடால் அவர் கழுத்து அவரே அறுத்துக்கிட்டதா ஒரு 4-5 இடத்துல அறுத்துக்கிட்டதாகவும், அதனால் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கையோடய அவர் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அரைச்சார். இந்த வழக்கில் போலீஸ் மேலேயே நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது. இந்த வழக்கை வந்து யாருக்காகவோ யாரையோ காப்பாற்றுறதுக்காகவோ போலீஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக, முக்கியமான ஒரு புள்ளிக்கு சாதகமாக இயங்குறாங்க. அதுக்காக தான் இந்த சுவாதி வழக்கை முடிக்க பார்க்குறாங்க, ராம்குமார் வழக்கையும் தற்கொலைன்னு முடிக்க பார்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உதாரணத்துக்கு ராம்குமாரை பிடிச்சதுலேருந்தே அந்த சிக்கல் இருக்குது. ஏன்னா பிடிக்கும் பொழுது கழுத்து அறுபட்டு பிடிக்கிறாங்க, அப்போ ராம்குமாரே கழுத்து அறுத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு விமர்சனம் வந்தது, அவர் வெளியே உண்மைகளை சொல்லிடக்கூடாது, விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் பிடிக்கும் பொழுது அவரை கழுத்தை அறுத்து பிடிச்சதா, அப்படி ஒரு விமர்சனமும் இருக்கே போலீஸ். கரெக்ட், விமர்சனம் வந்து எல்லா வகையிலையும் வருது. இன்னைக்கு டேட்டு போலீஸ் வந்து போலீசிங் உண்மையான போலீசிங் பண்ணால் கூட மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க இல்லையா. அப்படின்னும் போது இந்த கேஸ்ன்றது இனி தேதி வரைக்கும் ஒரு அவிலாத முடிச்சா இருக்குது. அப்படின்னும் போது
எல்லா நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்கலாம். அதனால போலீஸை வந்து ஒருத்தர் தப்பான கண்ணோட்டத்தை பார்க்கும்போது போலீஸிங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு குறை சொல்லி ஆகணும்ல. அதனால ஒரு குறைப்பா வரும். ராம்குமார் உயிரோட இருந்திருந்தாருன்னா, அந்த கேஸ் சார்ஜ் ஷீட் வந்து போட்டு ட்ரையல் நடந்துருந்துச்சுன்னா, மேபி உண்மையான விஷயங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ராம்குமார், சுவாதி 2 பேருடைய இந்த விஷயம் முழுவதும் டோட்டலா மறைச்சு மூடப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த சுவாதி கொலையிலேயே முக்கியமா ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ஒருத்தர் சுவாதியை வெட்டி இருக்க முடியாதுங்கிற ஒரு குற்றம். உண்மைதான். அதாவது திலீபன் அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ ராம்குமார் இருந்தால் ராம்குமாருடைய விசாரணையில் அவங்க கிராசிங்கில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் ராம்குமார் அந்த கொலையை பார்த்துட்டு தான் பதறி தான் ஓடி போயிருக்காப்புல இங்கேருந்து. ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டு போகிறவங்க வந்து ஓடி தான் போவாங்க. ஆனால் ராம்குமார் வந்து இந்த பதட்டத்தில் நடந்து போகிற மாதிரி தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குது. ராம்குமார் சைடில் தான் ஒரு நண்பர் திலீபனை வந்து சொல்கிறார். ராம்குமார் இருந்து அந்த விஷயங்களை வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னா, இந்த வழக்கு நடந்துருந்துச்சுன்னா உண்மையான குற்றவாளிகள் பிடிப்பது நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய பிலால் சித்திக்கின்றவரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரே தான் விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ராம்குமார் சுவாதியை கொலை பண்ணாருன்னு அப்படிங்கிறதுக்கான காரணமாக சொல்லப்பட்டது இல்லையா, போலீஸ் விசாரணையிலேருந்து வெளியே வந்தது இல்லையா. அதாவது இவர் ஒன் சைடாக சுவாதியை காதலிச்சாரு, அந்த காதலை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க நட்பாக பழகினாங்க, ஆனால் காதல் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கலை, அதனால அந்த கோபத்தில் வெட்டினார், இப்படி ஒரு ஒப்பீனியன் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க. பட்டு அதுக்கான சாத்தியங்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. அன்னைக்கு தேதிக்கே கூட பார்க்கும்பொழுது ராம்குமார் ஒரு கிராமத்துலேருந்து வர இளைஞர், ஒரு குக்கிராமத்துலேருந்து வர இளைஞர், அதுவும் அரியர் வச்சு எக்ஸாம் அந்த அரியரை கிளியர் பண்ணுறதுக்காக வரவர். சுவாதி ஒரு இன்ஃபோசிஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க பெண். 2 பேருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 8ஆம் பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 8ஆம் பொருத்தமாக இருக்க ஒரு நபர் எப்படி வந்து இந்த சுவாதின்றவங்களை வந்து காதலிச்சிருந்திருக்க முடியும்? இல்லை அவங்க ஊர்லேருந்து வந்து கொஞ்ச நாள் லவ் ப்ரோப்போஸ் இப்படி பண்ணியிருக்க முடியும்? ஆனால் எவ்வளோ பெண்கள் இந்த இடத்துல இருக்காங்க, கையில் பர்டிகுலர் ஏன் சுவாதியை அவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு திலீபனுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா ராம்குமார் வந்து அவர் காதலுக்கு 2 பார்த்துருந்துருக்காரு. அவர் வந்தே ஒரு 10-15 நாள் 1 மாதத்துக்குள்ளே தானே இருக்குது சென்னைக்கு வந்து. அந்த 1 மாதத்துக்குள்ளே கரெக்டாக சுவாதி அவர் பிக் பண்ணணும்னு அவசியம் இருந்திருக்காதுல்ல. பேசியிருந்திருக்காங்க. ஒரு அதுக்கப்புறமா தான் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்கறது, எல்லா டேட்டாவும் ஒரு திலீபன் கையில் எடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறார். ராம்குமார் வந்து இந்த வழக்கில் ஒரு பகடைக்காயை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு இல்லை, அப்படி தான் அவருடைய நண்பரும் அவர் குடும்பத்தார் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனோட இறப்பை வந்து விட்டுருங்க, சூசைட் பண்ணிக்கல, என் மகனோட இறப்பு வந்து சந்தேகம் தான், என் மகனோட இறப்பை நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், மகன் இறந்து போயிட்டான், இருந்தாலும் சுவாதியை கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லி தெரியணுன்னு தான் ராம்குமாரோட தந்தையும் சொல்கிறார், ராம்குமாரோடைய வழக்கறிஞர் தான் சொல்கிறார், நண்பர் திலீபன் தான் சொல்கிறாங்க. ஆனால் சுவாதியோட குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வேர்டிங்ஸோ இல்லை எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் சுவாதி இறந்ததுக்கு அப்புறமா 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்க ஒரு 3 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு அதுக்கப்புறமா மேலே என்ன ஃபாலோ பண்ணாங்களோ என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் அவங்க வாங்கி தரக்காம தான் இருக்காங்க சுவாதியோட குடும்பத்தார். ராம்குமாரை காவல்துறை கைது செய்கிறாங்க. கைது செய்யும்போதே கழுத்து அறுபட்டு பிடிபடுறாரு. ஏன்னா அவர் உண்மையை சொல்லிடுவாருங்கிறதுக்காக அப்படியாக அவர் பிடிக்கப்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதுக்கப்புறம் சிறையில் ராம்குமாரோட மரணமும் சந்தேகத்துக்கு இடமாக இருக்குது. அதாவது இப்படி கரண்ட் ஷாக்கு அடித்து சாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹை செக்யூரிட்டி செல்லில் அவர் வைக்கப்படுறாரு. அங்கேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. பெயிலில் வரக்கு 3 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் தற்கொலை செய்ததாக அறிவிக்கப்படுது. இதுவுமே அவசரமாக அவரை யாராவது கொலை செய்திருக்கலான்னு இல்லை, பெயிலில் வர 3 நாளுக்கு முன்னாடின்னு இல்லை. ஆக்சுவலாக பார்த்து எந்த ஒரு கேஸில் இருந்தாலும் ஒரு நபர் குற்றம் சாட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யவில்லை அப்படின்னா 90வது நாளுக்கு அப்புறமா அவருக்கு மேண்டேட்டரி பெயில் இருக்குது. மேண்டேட்டரி பெயில் வந்தப்போ ட்ரையல் கோர்ட்டில் அந்த கேஸ் வழக்கம் நடத்திக்கலாம். 87 நாள் வந்து அவர் சிறையில் இருந்துட்டார். இன்னொரு 3 நாள் அவர் இருந்தாருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மேண்டேட்டரி பெயில் கிடச்சிருக்கும். அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல. கண்டிப்பாக அவர் வழக்கு ராம்ராஜ் வந்து விஷயம் சொல்லியிருப்பார். 87வது நாள் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லைல்ல. அதை தான் அவர் நண்பர் திலீபனும் சொல்கிறது, அவருக்கு வழக்கறிஞரும் சொல்கிறது. இது வந்து அவர் தற்கொலை இல்லை, கொலை இது அப்படின்றாங்க. அதே மாதிரி முன்னுக்கு பின் முரணான செய்திகள் தான் சிறைத்துறை காவல் அதிகாரிகள் சொல்கிறது என்னன்னா, அவர் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு மயக்க அடைச்சிட்டாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன் இனிஷியல் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஷாக் அடித்து விழுந்திருந்தாங்கன்னா அந்த பாடியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சரில் தான் கூட்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் வீல் சேரில் உட்கார தள்ளிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் இருந்திருக்கும், வெளியே வந்து கூட்டு வர ஃபுட்டேஜ், அந்த மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே இவங்க ரிலீஸ் பண்ணல, செய்யல இல்லையா. ஸோ அதனால் இந்த வழக்கில் அதிகமான சந்தேகங்களும் குழப்பங்களும் அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் இவங்க மெயினாக இருக்கக்கூடிய ராம்குமாரே இறந்ததுக்கப்புறமா இதோடைய வழக்குடைய அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அப்படியே ஒரு அவிழா முடிச்சு அந்த வழக்கு முடிஞ்சது பார்த்தோம். இதில் வந்து ராம்குமாரோட வழக்கறிஞர் ராம்ராஜோட ஒரு குற்றச்சாட்டு, இதில் நேரடியாக ஒரு அரசியல் முக்கிய புள்ளியோடைய நேரடி தொடர்பு இருக்குது இதில். ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அந்த அரசியல் புள்ளி தொடர்பான பண பரிவர்த்தனைகள், ஹவாலா
போன்ற பண பரிவர்த்தனைகள் அந்த கணக்கு வழக்குகளை சுவாதி பணியாற்றிய இடத்துல ஒருத்தர் கையாளுறாரு. அது சுவாதிக்கும் தெரிய வருது. அவர் மூலமாக அந்த விஷயங்கள் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுவாதி கொல்லப்படுறார். இல்லை, அது ஒரு தகவல் தான். என்னன்னா சுவாதி அங்கே அவங்க பணி செய்கிற இடம் அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியில் இவங்களும் வந்து அந்த ஹவாலா பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு வரும்போது இவங்க சுவாதி ஒரு விட்னஸ் ஆகிடக்கூடாது, அதனால் இந்த அவங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க. அது முடியாத காரணத்தால சரி இவங்க சுவாதியை காலி பண்ணிட்டு அந்த விஷயம் முடியணுன்ற இந்த விஷயம் இந்த ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன் வெளியே தெரிஞ்சிடாது இந்த காரணத்துக்காக அவங்கள கொண்டுட்டாங்கன்னு அவருடைய ராம்குமாரோடைய வழக்கறிஞர் எடுத்து வாதமும் அது. அப்போது சுவாதி ஒரு முக்கிய அரசியல் புள்ளியோடைய விவகாரத்தை வெளியிட்டுருவாருன்னு அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதற்காக அவரை கொன்னவர் இவர் தான் சொல்லி ராம்குமார்னு ஒருத்தர் மேலே ஒரு பிக்சர் வருது. இப்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்போது ராம்குமார் ஒரு பலிகடாவா? இல்லை, எல்லாமே ஒரு பூதாகரமான தகவல் தான். எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் நியூஸாக இல்லைல்ல. ஏன்னா கண் எதிர்க்க அன்றைக்கி ஸ்டேஷன்லேருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் சேர்ந்து அவங்கள வந்து கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த விஷயமே கன்ஃபர்மேஷனாக தெரில. மீதி வந்து ராம்குமார் தான் அதை பண்ணாரான்னு பார்த்ததுக்கும் விட்னஸும் இல்லை. இவர் அந்த சம்பவ இடத்துல வந்துட்டு போனார். இவருக்கும் சம்பவ இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அதனால் இவர் அந்த வழக்கில் சேர்த்து ஒரு விசாரணை ஒரு கைதியை தான் கூட விசாரிக்கிறாங்க தவிர்த்து இவர் தான் அந்த கொலையை பண்ணாருன்னு ஊர்ஜிதப்படுத்தல. இந்த சுவாதி வழக்கில் இன்னொரு விஷயம் பேசப்பட்டது. சாதி. ராம்குமார் ஒரு தலித், இந்த பொண்ணு சுவாதி ஒரு பிராமின். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று, ஒரு மர்மமான முறையில் ஒரு பெண்ணு படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த பெண்ணோட அந்த கொலைக்கு பழியாக ஒரு தலித் வந்து சேர்க்கப்படுறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்தது. இது கரெக்டு. பட் ஆனால் பலிகடாவா ஒரு தலித் அதுதான். அதாவது எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நபர் மூலியமாக தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ராம்குமாரோட இந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அவருடைய ஜாதி அடிப்படை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா 2 ஜாதி பிரிவினர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த உண்மையாக அவங்க கொண்டு வர ஸ்டேட்மெண்ட்னா லவ் பண்ணி ஒருதலை பட்சமாக காதலிச்சுட்டு வந்தார். அவர் காதலை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுனால அவர் மர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்த உண்மையான இன்சிடென்ட்டு டோட்டலாக வேறன்னு சொல்லி தான் அவங்களுடைய நண்பர் திலீப்பனும் சரி, அவங்க வழக்கறிஞரும் சரி, அவங்க குடும்பத்தாரும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் டோட்டல் வேறையாக இருக்குது. இதில் என்னென்னா இவங்க அந்த அம்மா வந்து சுவாதி வந்து பிராமின், இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து சார்ந்தவர்னால தான் அன்றைக்கி ஏட்டுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்காக நிற்கிற தலைவர் எல்லாரும் வந்து பேசுனாங்க. ஆனால் அந்த வழக்கு வந்து அப்படியே அவிழா முடிச்சாரா நின்றுச்சு. மேற்கொண்டு யாரும் வரல. ஒரு பக்கம் ராம்குமார் இருந்திருந்தால் மேபி இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணி உண்மையான குற்றவாளிகள் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது இல்லாத மாதிரி. அந்த டைமில் காவல்துறை மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் வந்த விமர்சனங்கிறது, அதாவது தலித் சமூகம் மூலமாக வந்த விமர்சனங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மர்மமான கொலை நடந்தால் அதுக்கு தலித்துகள் தான் பலிகடாவா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இல்லை, அது காலகாலமாக எந்த ஒரு குற்றங்களை ஈடுபடுறவங்க செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு இந்த பட்டியலினத்து மக்களும் தலித்துக்களும் வந்து ஈடுபடுறாங்கன்னு சொன்னால தான் தொடர்ந்து அரசு இந்த திராவிட கட்சிகளும் சரி, இந்த தலித் சார்ந்த வர அமைப்புகளும் சரி, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சமுதாயமே அந்த ஆதி காலத்தில் வந்து இந்த ஒரு ஜமீன்தார் இருப்பார், அவர் தாழ்த்தப்பட்ட மக்களையோ இல்லை பட்டியலினத்தவர்களையோ வேலை செய்கிறது துன்புறுத்த அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலத்தில் எல்லாரும் படிச்சுக்கிட்டு சமமான நிலையில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஜாதிய குறியீடு எல்லா இடத்துலையும் இருக்க தானே செய்யுது. ஸோ இதுலேயும் சாதி இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அதாவது ஒரு கொலையில் ஒருத்தர் சிக்க வைக்கிறதுலையும் கூட சாதி இருக்கான்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. இன்னொரு விஷயம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம், அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருந்து விசாரணை ஆணையம்லாம் வச்சாங்க. அது இன்னைக்கு தேதி வரைக்கும் அதுவும் வெளியே வராமல் இயற்கையாக இருந்தாங்களான்னு. முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டம் 75 நாட்கள், ராம்குமார் சிறையில் இருந்த நாட்கள் 87 நாட்கள். இப்படி ஒவ்வொன்றும் தொடர்ந்து மர்மமான விஷயங்களாக இருக்குது. இப்போ வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வரைக்கும் அடுத்த மர்மமாக தொடருது. நம்ம என்னன்னு பார்ப்போம். அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இங்கே இந்த இடத்துல தான் அந்த கல் இப்போ போட்டிருக்காங்க புதுசாக உட்காந்து சிட் அவுட் ஏரியா. இந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த அம்மாவை வந்து மர்டர் பண்ணுவோம். இந்த இடம் தான். ஆமாம், 2016 ஜூன் 24 பிளட் பாத். அவங்களுடைய பூதம் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. டெலிஃபோன் பூத் இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல நம்ம படுக்கை. இந்த இது மட்டும், இந்த சேர் மட்டும் இல்லை, இது புதுசாக போட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் இந்த சிசிடிவி கேமராவும் ஆமாம் இன்ஸ்டேஷன்லாம் இப்போ சிசிடிவி பண்ணி நாங்கள் அப்போது வந்து சிசிடிவி இல்லை கரெக்டாக சேம் லொக்கேஷன். ஆமாம் வெப்சைட் ஃபுல்லாகவே. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.